லா 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 லா. நான் டெய்லியும் ப்ரேயர் பண்றேன், ஆனா என் கஷ்டங்கள் மட்டும் மாறவே மாட்டேங்குது. குடும்பத்துல சுத்தமா சமாதானமே இல்லை. நான் என்ன ப்ரேயர் பண்ணாலும் அதுக்கு ஆப்போசிட்டாவே நடக்குது. பிரேயர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டியா? ஏசப்பா, ரொம்ப கடன் பிரச்சனையில மாட்டிக்கினேன் ஏசப்பா, என்னை எப்படியாச்சும் காப்பாத்துங்க ஏசப்பா. ஓ, கடன் பிரச்சனைக்காக பிரேயர் பண்றியா? நோட் பண்ணியாச்சு. ஏசப்பா, எனக்கு தீராத வியாதி ஒன்று இருக்கு ஏசப்பா, அதனால நான் தினமும் சித்திரவாத வேதனையை அனுபவிக்கிறேன் ஏசப்பா. இதுல இருந்து எனக்கு ஒரு விடுதலை தாங்க ஏசப்பா. நோய்க்காக பிரேயர் பண்றான். ஏசப்பா, என் குடும்பத்துல சமாதானமே இல்லை ஏசப்பா, என் குடும்பத்துல சமாதானம் தாங்க ஏசப்பா. என்னை ஆசீர்வதிங்க ஏசப்பா, என்னையும் என் குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க ஏசப்பா. சமாதானத்துக்காகவும் ஆசீர்வாதத்துக்காகவும் பிரேயர் பண்றான். நோட்டட். பாஸ் பாஸ், நான் வந்துட்டேன். பாஸ் 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 பாஸ், இந்தாங்க பாஸ் அவனுடைய பிரேயர் பாயிண்ட்ஸ். வா, இப்ப நம்ம வேலைய பார்க்கலாம். ஓகே பாஸ். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். 3 மாதங்களுக்கு பிறகு. டேய், உன் மேல நான் செம்ம கோபத்துல இருக்கேன். இப்ப எல்லாம் நீ அவன் எதுக்கெல்லாம் பிரேயர் பண்றான்னு எழுதிட்டே வர மாட்ற. பாஸ், இப்பெல்லாம் அவன் எதுக்கு பிரேயர் பண்றான்னு புரியவே மாட்டேங்குது பாஸ். டேய், நீ என்ன பண்ணுவ ஏது பண்ணுவன்னு எனக்கு தெரியாது. அடுத்த வாட்டி நீ என்கிட்ட வரும்போது அவன் எதுக்கெல்லாம் பிரேயர் பண்றானோ அது எழுதிட்டு தான் வர. அவன் கடன் பிரச்சனையில இருந்து விடுதலை ஆயிட்டா, நோய்கள் வியாதியில இருந்து விடுதலை ஆயிட்டா, அவன் குடும்பத்துல சமாதானம் வந்துடுச்சு, அவன் இப்ப ஆசீர்வாதமா இருக்கிறான். நம்ம இருக்கும்போது இதெல்லாம் எப்படி நடந்தது? ஐயோ பாஸ் பாஸ், கோவப்படாதீங்க பாஸ், இருங்க பாஸ், நான் இப்பயே போயிட்டு அவனுடைய பிரேயர் பாயிண்ட்ஸ் எல்லாம் எழுதிட்டு வரேன். ஓஷதரல போரிபா பௌரா ஹந்தர போரிகா பாஷதரல பாரி ஆந்தர பாரா ரிகா புரசா தரல பாஷதரல பாரிபோ பௌரா ஹந்தர போரி அரசிதரல பாரா. இவன் என்னதான் பண்றான்? இவன் பேசுறது நம்மளுக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. என்னதான் நான் எழுதுறது? ரிபா ரஹந்தர பாரிகா புரல பாஷதரல பாரிபா பௌரா ஹந்தர போரி அரசிதரல பாஷதர ஹந்தர பாரா. டேய் டேய், நீ பேசுறது எனக்கு ஒண்ணுமே புரியலடா. கொஞ்சம் தமிழ், இங்கிலீஷ், ஹிந்தி, தெலுங்கு, மலையாளம்னு நிறைய மொழிகள்லாம் இருக்குடா. அந்த மொழிகள்ல பிரேயர் பண்றா. ஷிதரல பாரி போரகா பாரா ஹந்தர போரி பௌரல பாஷதரல பாரி ஆந்தர பாரா. ஐயோ, மறுபடியும் நம்மளுக்கு புரியாத மாதிரி பிரேயர் பண்றானே. இப்ப என்ன பண்றது? எதுவும் எழுதிட்டு போலன்னா பாஸ் வேற திட்டுவாரு. என்ன பண்றது? ஐடியா, பாஸே நம்ம கையோட கூட்டிட்டு வந்துடலாம். பாஸ் பாஸ் பாஸ், என்ன அவன் எதுக்காகலாம் பிரேயர் பண்றான்னு எழுதிட்டு வந்துட்டியா? ஐயோ இல்ல பாஸ். என்னது? பாஸ், ஏன் பாஸ் என்ன அடிச்சீங்க? நீங்களே வந்து பாருங்க பாஸ், அவன் என்ன பிரேயர் பண்றான்னு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. வா போலாம், அவன் முன்னாடி உன்னை அடிக்கிறேன் பாரு. ஓ ரிகா பரல பாரிபா பௌரா ஹந்தர போஷதரல பாரிபா ரசிதர ஹந்தர பாரா. பாத்தீங்களா பாஸ், ஒண்ணுமே புரியல. உங்களுக்காச்சும் ஏதாவது புரியுதா பாஸ்?
Horika babaura labari andra basha darala barika bori andra baria rasi darala basha dara handra bara. இந்த 3 மாசம் கேப்ல இவன் எப்படி அபிஷேகம் பெற்றா? இவன் பேசுறது அந்நிய பாஷை. இது யாருக்கும் புரியாது, ஏசப்பாக்கு மட்டும்தான் புரியும். இது ஏசப்பா கூட பேசுற ரகசிய மொழி. பாஸ் நீங்க என்ன பாஸ் சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. சிஷியா, நான் உன்னை அடிச்சதுக்கு என்ன மன்னிச்சிடு. இவன் பேசுறது அந்நிய பாஷை. இந்த பாஷை யாருக்கும் புரியாது, ஏசப்பாக்கு மட்டும்தான் புரியும். இதுக்கும் மேல நம்ம இங்க இருந்தோம்னா நம்ம உயிருக்கே ஆபத்து. இவன் வாய் வழியா பேசுறது பரிசுத்த ஆவியானவர். இவ்வளவு நாளா நம்ம இவனுக்கு விரோதமா நிறைய பண்ணிருக்கிறோம். இதுக்கு மேலேயே நம்ம இவனுக்கு விரோதமா ஏதாச்சும் பண்ணோம்னா இவனுக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் கண்டுபிடிச்சு இவன் வாயாலே நம்மள அழிச்சிடுவாரு. ஐயோ நம்ம இந்த நொடி பொழுது இங்க இருந்து போயிடலாம். யாரு அபிஷேகம் பெறலையோ அவங்க வீட்டுக்கு ஓடிடலாம். போ 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 போ. சீண்டமாக்கு டும்டும். ஓடு சிசியா, ஓடு சிசியா. பாஸ் பாஸ் நம்ம லக்கேஜ் நம்ம வீட்டுலயே இருக்கு பாஸ். சிசியா, நம்ம புதுசு கூட வாங்கிக்கலாம். அவன் அந்நிய பாஷை பேசிட்டு இருக்கிறான். இன்னதையும் நம்ம லக்கேஜ் எல்லாம் நெருப்பால எரிஞ்சிருக்கும். 1 மாதத்திற்கு பிறகு. ஏசப்பா, என் கடன் பிரச்சனையில இருந்து, எனக்கு இருக்கிற தீராத நோய் வியாதியிலிருந்து விடுதலை தந்ததுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி ஏசப்பா. என் குடும்பத்துல சமாதானம் தந்ததுக்காக உமக்கு நன்றி ஏசப்பா. எனக்கு ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை தந்துக்கிறீங்கப்பா ஏசப்பா. உமக்கு கோடான கோடி 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 நன்றி ஏசப்பா. ஹாய் பிரைஸ் லார்ட். வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. ஸோ உங்கள் சொந்த பாஷையில் ப்ரேயர் பண்ணுறதை விட்டுட்டு அந்நிய பாஷையில் ப்ரேயர் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் உங்கள் சொந்த மொழியில் ப்ரேயர் பண்ணும்போது பிசாஸ் அதை நோட் பண்ணிவிட்டு அந்த ப்ரேயருக்கு பதில் கிடைக்காத மாதிரி அவன் பண்ணிடுறான். நீங்கள் அந்நிய பாஷையில் ப்ரேயர் பண்ணும்போது பிசாஸ் ஆனவங்க ஒன்றுமே புரியாது. இப்போ ஆக்சுவலாக நீங்கள் தமிழில் ப்ரேயர் பண்ணீங்கன்னா கூட ஏசப்பா நமக்கு ஆசீர்வாதத்தை அனுப்புவார். பிசாசால அந்த ஆசீர்வாதத்தை பிடுங்க முடியாது. ஆனால் அந்த ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ளாதபடிக்கு நம்மளை விளை வைக்க முடியும். தந்திரமாக விளை வைப்பான், பாவம் செய்ய வைப்பான். ஏன்னா பிசாசுக்கு தெரியும், இவனை ஆண்டரை விட்டு தூரமாக்கிட்டோன்னா அந்த ஆசீர்வாதம் இவன் மேலே அமராது, அங்கே தான் நிற்கும்னு பிசாசுக்கு தெரியும். ஸோ நீங்கள் அந்நிய பாஷையில் அதிகமாக ப்ரேயர் பண்ணுங்கள். ஏன்னா ஏசாயா 10:27 பார்த்தீங்கன்னா அபிஷேகம் நுகங்களே முறிக்கும்னு இருக்குது. நுகம் என்றால் அடிமைத்தனம். நீங்கள் எந்த ஒரு அடிமைத்தனத்தை இருந்தாலும் இந்த அந்நிய பாஷை பேசும்போது அந்த அடிமைத்தனத்துலேருந்து நீங்கள் வெளியே வருவீங்க. பாவத்தில் அடிமைத்தனம் இருந்தாலும் ஓகே, நோயில் அடிமைத்தனம் இருந்தாலும் ஓகே, கடன் பிரச்சனை அடிமைத்தனம் இருந்தாலும் நீங்கள் இந்த அந்நிய பாஷை பேச பேச அதுலேருந்து உங்களுக்கு ஒரு விடுதலை கிடைக்கும். நீங்கள் ஒரு விஷயத்துக்காக ப்ரேயர் பண்ணும்போது பிசாசு கேட்டு அவன் ஒரு ப்ரேயரை போடுவான். ஓகேவா? அதனால தான் நான் சொல்கிறேன் அந்நிய பாஷையில் ப்ரேயர் பண்ணுங்கன்னு. ஏன்னா நீங்கள் அந்நிய பாஷையில் ப்ரேயர் பண்ணும்போது பிசாசு ஆனவனால ஒன்றுமே பண்ண முடியாது. நீங்கள் தமிழில் ப்ரேயர் பண்ணும்போது அவன் இன்னொரு ஸ்கெட்ச் போடுவானா, ஆனால் உள்ள இருக்கிற ஏசப்பா நமக்குள்ளே இருக்கிற ஏசப்பான்னு சொல்லுவார். அவன் அந்த மாதிரி ஸ்கெட்சு போட்டுக்கிறான், அதுக்காக ப்ரேயர் பண்ணுன்னு. ஆனால் உங்களுக்கு தெரியாது. இதுவே நீங்கள் அந்நிய பாஷையில் ப்ரேயர் பண்ணும்போது உங்கள் வாய் வழியாக ஏசப்பாவே பரிசுத்த ஆவியானவரே பிசாசு போடுற ஸ்கெட்சை உடைச்சிடுவார். ஸோ நீங்கள் அந்நிய பாஷையில் அதிகமாக ப்ரேயர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, நீங்கள் அந்நிய பாஷை பேச பேச நீங்கள் உங்களுக்காக ப்ரேயர் பண்ணுறீங்க, உங்கள் குடும்பத்துக்காக ப்ரேயர் பண்ணுறீங்க, உங்கள் சின்ன வயசு ஃப்ரெண்டு இப்போ நீங்கள் மறந்துருப்பீங்க அவனுக்காக நீங்கள் இப்போ ப்ரேயர் பண்ணுறீங்க, அரசியல்வாதிக்காக ப்ரேயர் பண்ணுறீங்க. நீங்கள் அந்த அந்நிய பாஷை பேச பேச அந்த ரகசியமாக ஏசப்பா கூட நீங்கள் ப்ரேயர் பண்ணுறீங்க. அதுவும் இல்லாமல் நீங்கள் அந்நிய பாஷை பேச 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 நாள் முழுக்க நீங்கள் பேசணும். நாள் முழுக்க நீங்கள் மனசுக்குள்ளே இருக்கிறவங்க பேசிகிட்டே இருங்க. எங்கெல்லாம் போகிறீங்கன்னா மனசுக்குள்ளே பேசிகிட்டே போகிறங்க. நீங்கள் அந்நிய பாஷை பேச பேச இந்த மாம்ச உருவத்துலேருந்து நீங்கள் ஒரு ஆவியின் மனுஷனாக நீங்கள் மாறுறீங்க. அதாவது டிட்டோ ஏசப்பாவே நீங்கள் மாறிடுறீங்க. நீங்கள் போகும்போது அங்கே அற்புதம் நடக்கும். இவன் அந்நிய பாஷை பேச சொல்லிட்டான், நம்ம இன்றைக்கே சர்ச்சுக்கு போயிட்டு யார் எப்படிலாம் அந்நிய பாஷை பேசுகிறாங்களோ ரெக்கார்ட் பண்ணிவிட்டு மனப்பாடம் பண்ணி பேசலாம் அப்படின்னு மட்டும் யாரும் நினைக்காதீங்க. அது முற்றிலும் தவறு. ஃபஸ்ட்டு நீங்கள் அபிஷேகம் பெறுங்க. அபிஷேகம் பெறும்போது பரிசுத்த ஆவியானவர் உங்கள் வாய் வழியாக பேசுவார். ஃபர்ஸ்ட் ஒரு வாட்டி பேசுவார், செகண்ட் டைம் பேசுவார், தேர்ட் டைம் பேசுவார். அதுக்கப்புறம் அந்த மொழி உங்களுக்கே பழகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் மானாவாரியாக பேசலாம். ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் பேசிகிட்டே இருங்களேன். உங்களுடைய ஜெபத்தை ஒரு அந்நிய பாஷை மொழியாக நீங்கள் மாற்றி பாருங்களேன். நான் கண்டிப்பாக சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பெரிய மாற்றத்தை பார்ப்பீங்க. உங்களுக்கு எந்த ஒரு குறையும் இருக்காது. நீங்கள் ஏசப்பாவே மாறிடுவீங்க. ஆதாம் ஏவாள் பாவம் சேர்த்து முன்னாடி அவங்க எவ்வளோ சந்தோஷமாக இருந்தாங்க. அவங்க தேவைகள் எல்லாமே ஏசப்பா சந்திச்சாங்க. அதே போல் நீங்கள் இந்த அந்நிய பாஷை பேச பேச உங்களுக்கு எல்லா நுகங்களோடையும் எல்லா அடிமைத்தனங்களோடையும் எல்லா நோய்கள் வியாதிகள் எல்லா பிரச்சனைகளும் உடைஞ்சி நீங்கள் சமாதானமாக இருப்பீங்க. ஸோ உங்கள் சொந்த மொழியை விட்டுட்டு
அந்நிய பாஷையில் அதிக நேரம் ஜெபம் பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கையை மாறுறதை நீங்கள் கூடிய சீக்கிரத்தில் பார்ப்பீங்க. இதான் சொல்லணும்னு நினச்சேன், சொல்லிட்டேன். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. பாய்.